இதுவரை பழனிசாமி சொல்லியிருக்கின்ற கருத்துக்கள் எதுவுமே நம்பகத்தன்மை இல்லாதது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அவர் ஒரு ஆளுமை மிக்க அரசியல் தலைவர் இல்லை. 2017 ஆக்கிய நகர் இடைத்தேர்தலிலிருந்து நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை 10 தேர்தல்களில் அவர் தோல்வியை தெரிவிக்கிறார். ஒரு ஆளுமிக்க தலைவர் என்று சொன்னால் ஒரு சட்டமன்ற தேர்தலிலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலிலோ தோல்வியை தெரிவினா அடுத்த தேர்தலில் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த கட்சியை தூக்கி நிலைநிறுத்தி வெற்றி பெறுவதுதான் ஆளுமை மிக்க தலைவராக தமிழக அரசியலில் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. அது எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பதை நிறுவனமாகவே அவர் ஆளுமை மிக்க தலைவராக இல்லை என்ற காரணத்தினால் தொடர்ந்து தோல்வியை 10 தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள் இப்படி அனைத்து தேர்தலும் பழனிசாமி படுதோல்வி பழனிசாமியாகத்தான் அரசியல் நிலை கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்துக் கொள்கிறார். இதுவரை பழனிசாமி சொல்லியிருக்கின்ற கருத்துக்கள் எதுவுமே நம்பகத்தன்மை இல்லாதது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அவர் ஒரு ஆளுமை மிக்க அரசியல் தலைவர் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களும் பயனுள்ள திட்டங்களாக இன்றைக்கு நாட்டு மக்களுடைய திருக்கரங்களில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களும் பயனுள்ள திட்டமாக அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் என்ற உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்னால் வழங்கினார்கள். விடியல் பயணம் என்று சொன்னார்கள். அதுவும் இன்றைக்கு மகளிர்கள் இலவசமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து கழகங்கள். அனைத்து நிலைகளிலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் இருந்ததை காட்டிலும் தேர்தல் அறிக்கையில் இல்லாத காட்டிலும் நிறைவாக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு உண்மை. ஏற்கனவே கடந்த ஆட்சி நிதியமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த நிதி இலவச திட்டங்கள் சாத்தியப்படும். அவரால் கொடுக்கவே முடியும். மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த தேர்தல் அறிக்கை மூலமாக இவ்வளவு தேர்தல்களையும் அறிவித்திருக்கின்ற அவரால் முடிய முடியாது. ஒன்று மட்டும் சொல்றேன், ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மதுவை நிறுத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பழனிசாமி கூட 2019 அந்த நாட்கள் முழுவதுமாக மதுபான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு அதிகமான நாட்கள் மதுபான கடைகள் அடைக்கப்பட தொடர்ந்து மதுபான கடைகளும் தொடர்ந்து நிரந்தரமாக மூடியிருக்கலாம். அதை பழனிசாமி செய்யும். 146 நாட்கள் என்பது அது மக்கள் ஓரளவுக்கு